விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல். இந்த திமுகவினுடைய கொள்ளைக்கார ஆட்சி நேற்று மாலை 4 மணியோட முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு தமிழ்நாடு மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. இப்பேற்பட்ட கேடுகட்ட ஆட்சியிலேயே இவ்வளவு நாள் நாம வாழ்ந்து வந்து சொல்லிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. நாங்கள் பல முறை சொல்லிக்கிட்டு இருந்தோம், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுக காலத்திலே இல்ல, அதிமுக காலத்திலே இல்ல, யாருனாலும் சொல்லலாம். ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க ஆஃப்லைன்ல இருந்த அத்தனை அதிமுக தொண்டர்களும் ஆன் ஆகிட்டு இன்னைக்கு ஃபயர் மூட்ல எல்லாரும் களமிறங்கிட்டாங்க. தேர்தல் வேலையில அதிமுகவை அடிச்சுக்க முடியாது என்பதை போல அதிமுகவிற்கு ஆதரவாக சர்வே ரிப்போர்ட்டுகள் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கிறது. ஏன்னா களம் மாறுது, அந்த ட்ரெண்ட் மாறுது. என்னதான் திமுக ஆளுக்கு 5000 அப்படின்னு அக்கௌண்ட்ல போட்டாலும், 3000 எக்ஸ்ட்ரா போடுறேன், 2000 எக்ஸ்ட்ரா போடுறேன்னு போட்டாலும் கூட மக்கள் அதை ஏற்க தயாராக இல்லை, மக்கள் அதை நம்ப தயாராக இல்லை அப்படின்னு நாம தொடர்ச்சியா சொல்லி வந்தோம். ஏனென்றால் இந்த திமுக அரசினுடைய அரசியல் நாடகத்தை தெரியாத அளவிற்கு தமிழ்நாடு மக்கள் முட்டாள் இல்லை. இத்தனை பேர் இத்தனை வருஷம் இருக்கும்போது இத்தனை வருஷமா எங்களுக்கு காசு தராம என்னடா இந்த கடைசியா தேர்தல் வருதுன்ற நேரத்துல காசை நீ மட்டும் வாரி இறைக்கிறியா? அப்போ காசுக்காக விலை போகக்கூடியவர்களா நாங்க அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவனுக்கு போட்டாங்கல்ல ஒரு டிராமா, அது இவர்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அப்போ இந்த காசு கொடுத்த விஷயங்கள் வந்து எடுபடல. அது மட்டும் இல்லாம இந்த 1000 ரூபாய் கொடுத்தன்றதை தவிர வேற எந்த ஒரு திட்டத்தையுமே இந்த மு.க. ஸ்டாலின் அரசு செய்யவே கிடையாது என்பதுதான் கலை யதார்த்தம். அதனுடைய விளைவுகளை தமிழ்நாடு மக்கள் உணர்ந்துகிட்டு வராங்க. ஏன்னா சட்ட ஒழுங்கு மொத்தமாக சீர்கெட்டு போயிடுச்சு. இந்த பக்கம் பெண்களின் மீதான வன்கொடுமைகள், பட்டியலின சமூக மக்களின் மீதான வன்கொடுமைகள் எல்லாமே அதிகரித்து போயிட்டு தினந்தோறும் கொலை, கொள்ளைகள், கற்பழிப்பு போன்ற சம்பவங்கள்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் மக்கள் மனசை வந்து பாதிக்குது. நீ 1000 ரூபாய் கொடுத்துட்டேன்றதுக்காக என்னுடைய பாதுகாப்பை, என்னுடைய சுயமரியாதையை, என்னுடைய தன்மானத்தெல்லாம் விட்டுட்டு வந்து ஓட்டு போடுவேன்னு நினைக்கிறியான்ற மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இப்ப சர்வே ரிப்போர்ட் அப்படியே மாறுது. இந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு போன உடனே சர்வே ரிப்போர்ட்ல எல்லாமே வர வர எல்லாமே பாசிட்டிவா வருது. அதுல ஒரு ரிப்போர்ட் தான் IANS அப்படின்ற ஒரு தனியார் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்புல இப்போ அதிமுக கூட்டணி முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதனுடைய வாக்கு சதவீதமும் முன்னுக்கு வந்துட்டு இருக்கு. நாம பல முறை சொல்லியிருக்கோம்ல, தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே மாநிலங்களவை, அதாவது நாடாளுமன்ற தேர்தலை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, தமிழ்நாட்டு தேர்தலை ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னு நாம பல முறை சொல்லியிருக்கோம். அந்த புரிதல் இருக்கிறது மக்கள் கிட்ட. எது மோடி வேணுமா வேண்டாமா என்ற தேர்தல், எது ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா என்ற தேர்தல் என்பது மக்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம இந்த திமுகவினர் என்ன நரேட்டிவ் செட் பண்ண பார்த்தாங்கன்னாக்க, இது டெல்லிக்கும் அதாவது மத்திய அரசுக்கும் இந்த மு.க. ஸ்டாலின் அரசுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போட்டியாக இவனுங்க கட்டமைக்க பார்த்தானுங்க. ஆனா மக்கள் உஷாராயிட்டாங்க. ஆஹா, இவன் என்னமோ ஒரு பிட்டை போட்டு டைவர்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து உஷாராயிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த சர்வே ரிப்போர்ட்டினுடைய எதிரொலி. இந்த திமுக ஆட்சி 5 ஆண்டு கால திமுக ஆட்சி எப்பேற்பட்ட ஆட்சினா அப்படி துப்புவாங்கல்ல, அப்பேற்பட்ட ஆட்சி தான் இந்த திமுக ஆட்சி என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டுட்டாங்க. சரி, இந்த IANS நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பின்படி எத்தனை இடங்கள் பெறுவார்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக 104 இடத்திலிருந்து 114 இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக 114 127 இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போனா நெக் டு நெக் ஃபைட்னு இதை நாம சொல்லலாம். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் 104 to 114 தொகுதிகள் வரைக்கும், அதிமுக 114 பெறலாம், 127 பெறலாம். அப்போ நெக் டு நெக் ஃபைட். இப்போ ஏன்னா இன்னும் எலெக்ஷன் ஃபீவர் வந்து இன்னும் வேகமா சுழண்டடிக்கல, பிரச்சாரங்கள் வந்து இன்னும் அதிகப்படுத்தல, அப்புறம் கேண்டிடேட்லாம் இன்னும் போடப்படல. அப்ப கேண்டிடேட்லாம் போடப்படாமலேயே இப்ப அதிமுக 114 127 வரைக்கும் ஏறத்தாழ பெரும்பான்மை பெற்றுடும் அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்திருக்கிறது. அடுத்து வந்து டிவிக்கு 6 to 12 இடங்கள். நாம பல முறை நம்ம சொன்னதான், இவங்க வந்து வெற்றி பெறுவாங்களா என்னன்னு தெரியாது, ஆனா வாக்கு சதவீதம் இவர்கள் கொஞ்சம் பிரிப்பாங்கன்னு சொல்லிட்டு அது வந்திருக்கு. அப்புறம் அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு 1 to 6 வரைக்கும் யாராவது சுயேட்சா நிக்கிறவங்க, ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்கள் கூட ஜெயிக்கலாம், இந்த மாதிரி சொல்றேன். அதர்ஸ் வந்து 1 to 6 இடங்கள் வரைக்கும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக இந்த கருத்து கணிப்புல சொல்லியிருக்காங்க. இதுல திமுகவினுடைய வாக்கு சதவீதம் என்பது 37 to 38% வரைக்கும் வாக்குகளை அவர்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏடிஎம்கே வந்து 39 to 40% வாக்குகளை வாங்குவதற்கு, டிவிகே 14 to 15% வாக்குகள் வாங்குற மாதிரி இருக்குது. நாம பல முறை சொல்லியிருந்தோம்ல, டிவிகேக்கு 15% தான் வாக்கு, அதிகபட்சமா 13% இவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு நம்ம பல முறை சொல்லியிருக்கோம். அதேதான் இதுலயும் எதிரொலித்திருக்கிறது. அதர்ஸ் வந்து 10 to 12% அதர்ஸ் பெறக்கூடிய வாக்குகள். அதுல குறிப்பா ஒரு 8% வாக்குகளை அண்ணன் சீமான் அவர்கள் பிரிப்பாரு அப்படின்ற ரீதியில் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். மீதிலாம் நோட்டாவுக்கு போடுறது,
அப்புறம் தப்பி தவறி லோக்கல் கேண்டிடேட்ஸ்க்கு போடுறது, அந்த மாதிரி ஓட்டுகளாக பிரிஞ்சிடும். இதுல ஏன் இதை நான் வந்து பெருசா எடுக்கிறேன், இந்த சர்வேவை எடுத்துக்கிறேன் அப்படின்னாக்க, ஏன்னா இதுல வந்து நெக் டு நெக் ஃபைட். சோ இவங்க வந்து ரொம்ப மிகைப்படுத்தியும் அதிமுக வந்து 150ல ஜெயிக்கும் அப்படின்னு ரொம்ப மிகைப்படுத்தியும் கூறல. அதே போல திமுக வந்து அப்படி 0 வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு லோயலா கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர்கள், இன்னாள் மாணவர்கள், நாளைய மாணவர்கள், எதிர்கால மாணவர்கள், அவனுங்க சொல்லுவானுங்கல்ல, அந்த டூப் படிப்பானுங்கல்ல, அவனுங்களை மாதிரி சொல்லல. கள யதார்த்தம் என்னவோ அதை பதிவு செய்திருக்கிறது இந்த கருத்து கணிப்பு. இப்போதைக்கு ஏடிஎம்கே லீடிங்ல இருக்கிறது. தனி பெரும்பான்மை பெறுவதற்கு இருக்கிறது ரொம்ப பெரும்பான்மை இல்லை. 118 இடம் சாலிடா அடிக்கும். இப்போதைக்கு 118 இடம், ஆட்சி அமைக்க தேவையான 118 இடத்தை அதிமுக அடிக்கும் அப்படின்றது கன்ஃபார்ம். இப்போ லோக்கல் கேண்டிடேட்ஸ் போட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னாக்க, அப்போ மக்களுடைய மைண்ட் செட் இன்னும் சேஞ்ச் ஆகும். இப்ப எங்க ஊர் பக்கம் பாத்தீங்கன்னாக்க, விழுப்புரத்துல வந்து சி வி சண்முகம் நிற்கிறாரு, இந்த பக்கம் லட்சுமணன் நிற்கிறாரு, இந்த பக்கம் பொன்முடி நிற்கிறாரு. 3 பேர்ல யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னாக்க, இதுல பக்கத்துல தாவேக்கா தம்பியை கொண்டு வந்து நிறுத்துறீங்கன்னாக்க, இது 3 பேர்ல யாருக்கு ஓட்டு போடுவாங்கன்னா, ஒன்னு பொன்முடிக்கு போடுவாங்க, அப்படின்னா லட்சுமணன் போடுவாங்க, அப்படி இல்லைன்னா சி வி சண்முகம் போடுவாங்க. இதுதான் ஆப்ஷனா மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ மத்த நபரை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இத்தனை ஆண்டுகளும் அவர்களுக்கு களத்துல இருக்கிறதால இவர்களுக்கு வாக்களிக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஆக அப்படி பார்க்கும்போது அது சீட் கன்வர்ஷன் டிஃப்ரெண்ட் ஆகும், ஓட் பேங்கை அது இன்க்ரீஸ் பண்ணும். அதனாலதான் கேண்டிடேட் அலௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அது இன்னும் வீரியமாக வெளிப்படும். அப்ப அதிமுக தனிப்பெரும்பான்மை அப்ப பெரும் நான் சொல்றேன். வருகின்ற 2026 தேர்தலில் அதிமுக ஆட்சி தான், அது கன்ஃபார்ம். அதை யாராலையும் மாற்ற முடியாது. தனி பெரும்பான்மை பெறுவதற்கு அதிமுக அவருடைய கேண்டிடேட்ஸை பார்த்து செலக்ட் பண்ணணும் தான் நாம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம இந்த ஓட் பேங்க் வாய்ஸாவே வருவோமே, நான் 26 கட்சியை வச்சிருக்கிறேன், இன்னும் போற வரும் அத்தனை பேரையும் தூக்கி என் கட்சி என்னோட இதுக்குள்ள போட்டுக்க போறேன், நான் தான் ஆட்சி அமைக்க போறேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றானா, எனக்கு பயமே இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொல்றானா, அவன் தான் மிகப்பெரிய பயந்தாங்குடி. பயப்படுவதாலதான் கண்ணுக்கு தெரியறவன் அத்தனை பேரையும் பிடிச்சி தன்னுடைய கூட்டணிக்குள்ள ஒருத்தன் வச்சுக்கிறான். அப்படிதான் கிட்டத்தட்ட 26 கட்சிகளை கூட்டணிக்குள்ள வச்சுக்கிட்டாரு. அதுல ஒரு 16 கட்சி தேர்தலில் போட்டியிட போகுது. ஒரு 10 கட்சி வெளியில இருந்து ஆதரவு தர போறாங்க திமுக குரூப்புக்கு. அவங்க அதுலயே சீட் ஷேரிங் சொல்லிட்டு இன்னைக்கு அவனுக்கு அடிக்கிற கூத்தலாம் நம்ம பாக்குறோம். காங்கிரஸ் என்ன மாதிரி அந்தர்பல்ட்டி அடிச்சாங்க, அப்புறம் கம்யூனிஸ்டுகள் எந்த மாதிரி அந்தர்பல்ட்டி அடிச்சாங்க, மதிமுக எப்படி அந்தர்பல்ட்டி அடிச்சாங்க, எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இப்போ திமுகவில் அந்த ஓட் பர்சன்ட் பார்ப்போம். ஏன்னா இவர்கள் சொன்ன அந்த ஓட் பர்சன்ட் வந்து ரொம்ப முக்கியம். இந்த கருத்து கணிப்புல சொன்ன ஓட் பர்சன்ட் திமுகவில் இருக்கக்கூடிய அந்த 26 கட்சிகள் சேர்ந்து வாக்கக்கூடிய வாக்கு வந்து 37 டு 38% சொல்லியிருக்காங்க. 38ன்னு எடுத்துக்குவோமே, 38க்குன்னே எடுத்துக்கிட்டா கூட திமுகவுக்கு சாலிடா 25%. சரிங்களா, சாலிடா 25%. மீதிலாம் கூட்டணி கட்சிகள் இருந்து வரதுன்னு சொல்லலாம். இந்த 38% நான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் கூட்டணியினுடைய வாக்குகள். திமுகவினுடைய தனிப்பெரும்பான்மை பெற்ற வாக்கு சதவீதம் இது கிடையாது. அப்போ திமுக கூட்டணியில யாரெல்லாம் வலுவாக இருக்காங்க, யாரெல்லாம் வலுவாக ஓட்டை டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க திமுக கூட்டணின்னு பார்த்தா, காங்கிரஸ் டிரான்ஸ்பர் பண்ணுமா? எத்தனை சதவீதம் காங்கிரஸ்க்கு இருக்கு? காங்கிரஸ் தனிச்சு நீங்க போட்டியிடுமா? காங்கிரஸ் எத்தனை ஊர்ல அடிப்படை கிளை கழகம் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்கு? கிடையாது. அப்போ காங்கிரஸ் டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய வாக்குகள் என்பது 3% கீழே தானே தவிர 3% அதிகமாலாம் கிடையாது. சரி, அதன் பிறகு யாருடா வாக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவா? அதுல இருக்க கட்சிகள் பார்த்தா கம்யூனிஸ்ட் கட்சிகள். ஆளுக்கு ஒரு சதவீதம், அவ்வளவுதான். அந்த 1% கம்யூனிஸ்ட் கொடுக்கறதே பெரிய விஷயமா நான் பாக்குறேன். ஆளுக்கு ஒரு சதவீதம் தான் அவங்க வச்சிருக்கிறாங்க. மதிமுக வந்து அது கட்சியே இல்லை, அது திமுக கூட இணைச்சிட்டாரு வைகோ. அதெல்லாம் கட்சியா கன்சிடர் ஒருத்தவங்க பண்றான்னா அவெல்லாம் மனுஷனே இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வைகோ எப்பவே திமுகவில் இணைச்சிட்டாரு. திமுகவினுடைய வாக்குகள் தான் வைகோவினுடைய வாக்குகள், மதிமுகவினுடைய வாக்குகள் தான் திமுகவினுடைய வாக்குகள். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வாங்கிய வாக்கு சதவிகிதம் 0க்கும் கம்மியை ஏதாவது வைக்கணும்னாக்க, ராமதாஸ் சொல்லுவார்ல, 0க்கும் கம்மியா ஏதாவது மதிப்பு அதை வைக்க சொல்லுவாங்கல்ல, அந்த மதிப்பு தான் நான் வந்து மதிமுக வைப்பேன். அப்ப மதிமுகவாலையும் திமுகவுக்கு யூஸ் கிடையாது. அடுத்ததா தேமுதிக. உங்களுக்கே தெரியும், வாண்டடா வேலியில போன பிடிச்சி வேட்டிக்கிட்டுல விட்ட கதை தான். இப்போ சும்மா கடந்தவங்களையும் கூட்டு வந்து வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட எப்படா எத்தனை சீட்டை கொடுக்குறது, அவங்களால இப்ப பஞ்சாயத்து நடக்கிறதா திமுகவில் அதிக பஞ்சாயத்து தேமுதிக சேர்த்தால்தான் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு மட்டும் சீட்டு சேர்த்து தரீங்க, எங்களுக்கு தர மாட்டீங்களா, மாநில அவங்களுக்கு தந்தீங்க, அப்ப எங்களுக்கு சீட்டை கூட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த பழைய கட்சிகள்லாம் இன்னைக்கு சண்டை போட்டுருக்காங்க. சரி, தேமுதிகவால ஏதாவது பயனான்னு பார்த்தாக்க, அவங்க கடந்த முறை கடைசியா வாங்க தேர்தலில் எவ்வளவு தரமா ஓட்டு? 0.40, அதாவது 0.5%க்கும் 10 பாயிண்ட் கம்மி, அப்படிதான் நம்ம சொல்லணும். அப்போ 1% வாக்கு கூட தேமுதிகவுக்கு கிடையாது. விசிகா எடுத்துக்கிட்டாங்க, விசிகாவை நம்ம மறுக்க முடியாது. நீ இல்லைன்னு சொன்னாலும் எப்படி பார்த்தாலும் 3% ஓட்டை விசிகா டிரான்ஸ்பர் பண்ணுவாங்க வட தமிழகத்துல. அப்புறம் பொதுவாக இஸ்லாமிய அந்த சிறுபான்மையர் வாக்குகள் சில பேர் வந்து விசிகாவை நம்பி அளிப்பதற்கான வாக்குகளும் இருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 3% வாக்குகளை விசிகா டிரான்ஸ்பர் பண்ணும்.
சரி, வேற ஏதாவது இஸ்லாமிய கட்சிகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தாங்க, இஸ்லாமிய கட்சிகள் இருக்கிறது. அந்த இஸ்லாமிய கட்சிகள் இன்றைக்கு கழுதையை இருந்து கட்டெருமான கதையா போயிடுச்சு. 2 சீட்டு 3 சீட்டுக்கு அவங்க வேலை போயிட்டாங்க. அவங்களுக்கு ஓட் பேங்க்லாம் இல்ல. நான் உனக்கு ஓட்டு போடுறதுக்கு பதிலா டைரக்டா நான் திமுகவுக்கே ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் வந்து களமிறங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம விஜயினுடைய வருகையால இஸ்லாமிய கிறிஸ்துவர் வாக்குகளை அவரும் பிரிக்கிறார். அப்போ உள்ளதும் போச்சு அப்படின்ற கதை தான் அந்த கதை. சரிங்களா? இப்போதைய கணக்குப்படி சொல்றேன். அப்படி பாத்தீங்கன்னா இஸ்லாமிய கட்சிகளுக்கும் எல்லாருக்கும் ஒண்ணு கூட கொடுக்க முடியாது. 0.5%, 0.5% அப்படிதான் கொடுக்கலாம். ஆக மொத்தம் திமுக சேர்த்து வச்சிருக்கிற கட்சிகள் லிஸ்ட் வேணா 26 கட்சின்னு பெருசா இருக்கலாம். ஆனா அந்த வெறுங்கூடத்துக்குள்ள எட்டி பார்த்தா காலியா இருக்கும்ல, அந்த மாதிரிதான் உள்ள கட்சிகள் தான் 26. உள்ள திறந்து பார்த்தாக்க எல்லாம் ஜீரோ. எல்லாம் ஜீரோ கூட்டணியே வச்சிருக்காங்க. அப்போ திமுகவுக்கு ஓட் ஷேர் பண்ற கட்சி 2 கட்சி தான் அவங்க கூட இருக்கு. ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு விசிகா. அவங்களும் 3% தான் ஷேர் பண்றாங்க. மொத்தம் இவங்க ஒரு 6%. மத்த எல்லாம் வெத்து வெட்டு தான், வெத்து பேப்பர் தான். அப்ப அந்த அட்டகத்திகளை தான் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஸ்டாலின் வந்து சண்டை கூப்பிடுறாரு. ஆனா அப்படியே அதிமுக பக்கம் திரும்பி பாருங்களேன். அதிமுக பக்கம் இருக்கிற கட்சி மிக 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 சொற்பமான கட்சி. ஆனா கால்குலேட்டடான கட்சிகள். அப்படியே கண்ணு கணக்கா அவங்களுடைய ஓட் பர்சன்ட் இருக்கு. இப்போ அதிமுக எடுத்தீங்கன்னா சாலிடா 25% ஓட்டு அவங்களுக்கு இருக்கு. நீ இல்லைன்னு சொன்னாலும் இருக்குது. கடந்த முறையில 22% அவங்க வாங்கினாலும் அவங்களுடைய ஓட் பேங்க் என்பது 25%. அதான் உடைக்கவும் முடியாது, அடிச்சுக்கவும் முடியாது. அது 25% இருக்கு. பிஜேபி கடந்த முறை தேர்தலில் ஒரு 12% வாக்குகளை அவங்க நிரூபிச்சிருக்காங்க. பாமகவுக்கு நீ எப்படி இல்லைன்னு சொன்னா கூட 4.5% வாக்குகள் அவர்கள் இருக்கு. 4.5 to 5% வாக்குகள் அவர்களுக்கு இருக்கு. வட தமிழகத்துல கிட்டத்தட்ட 80 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல பாமகவுடைய வாக்குகளும் இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இவங்க கிட்ட இருக்கிற எல்லா கட்சிகளுமே, உதாரணத்துக்கு டிடிவி தினகரன் அவர்களுக்கு சவுத் சைடா இருக்கட்டும், கொஞ்சம் அப்படியே வட தமிழகத்துல அப்படியே ஓவராலா அப்படியே பாத்தீங்கன்னாக்க 3% ஓட்டு அண்ணன் டிடிவி தினகரன் இருக்கு. அப்போ அதிமுக வச்சுக்கிற கட்சி 4 கட்சி நறுக்குன்னு வச்சிருந்தாலும் அந்த 4 கட்சிக்கிட்டுமே சாலிடான ஓட் பேங்க்ஸ் இருக்கு. அப்ப இது கன்சாலிடேட் ஆகும். இவங்க கிட்ட கட்சி தான் மதமதன்னு இருக்கு, ஆனா ஓட் பேங்க் இல்ல. இவங்க கிட்ட கட்சி குறைவாக இருக்குது, ஆனா ஓட் பேங்க் இருக்கு. அப்ப எந்த கூட்டணி ஜெயிக்கணும்னு உங்க பார்வைக்கு விட்டுறேன். இது 10வதுக்கு அண்ணன் கிருஷ்ணசாமி வர நாளைக்கு வந்து கூட்டணியில வந்து ஜாயின் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணியில அது வந்து தேவேந்திர குல வாக்காளர்களை ஓரளவுக்கு கவர் பண்ணிடும். முக்குளத்தூர் வாக்குகளை கவர் பண்ணுவதற்கு பாஜக அண்ணன் நயினார் நாகேந்திரன் இருக்கிறாரு, டிடிவி தினகரன் இருக்காரு, இவர்களுடைய செல்வாக்குகள் எல்லாம் இருக்கு. அப்ப இப்படி தனிப்பட்ட முறையில எப்படி நீங்க அடிச்சாலும் சாலிடா 40-30% ஓட்டு கன்ஃபார்ம் இருக்கு. அதுக்கு கீழெல்லாம் குறைவதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்படி இருக்கும்பொழுது தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அதிமுக அமைக்கும் என்பதற்கு இதெல்லாம் உதாரணமா நான் சொல்றேன். இப்ப கால்குலேட் பண்ணி பாருங்க. நான் சொன்ன கருத்து கணிப்பையும் இப்ப நான் சொன்ன இந்த கருத்துக்களையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த கருத்து கணிப்பை ஏன் முதன்மையா எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட நான் விளக்குறேன் அப்படி என்பதற்கு உங்களுக்கு விவரம் புரியும். அப்போ திமுக கிட்ட 26 கட்சி இருந்தாலும் உள்ள ஒண்ணு இல்ல, வெறும் அட்டக்கத்திகள் தான். ஆனா அதிமுக கிட்ட 4 கட்சி இருந்தாலும் நறுக்குன்னு அவங்கள்ட்ட சாலிடா ஓட் பேங்க்ஸ் இருக்கு. சோ அதிமுக ஆட்சி தான் அமையும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி அமைக்கப்படும். இன்னும் ஒரு மாசம் பொறுத்துக்குங்க, நல்லாட்சி இந்த தமிழ்நாட்டில் மீண்டும் மலரும். இந்த திருட்டு கருணாநிதி கும்பலினுடைய குடும்பத்தை ஒழிச்சு கட்டாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓய மாட்டார். நன்றி.